இந்தாம்மா, நீயும் உட்காந்து சாப்பிடலாம்ல. ஐயோ எனக்கு தூக்கமா வருதுமா. இவரு டிஃபன் கொடுத்தா நான் போய் படுக்க வேண்டியதுதான். அப்படியே உன்ன என்ன இது மாமா வர நேரம் வச்சு தூங்குறேன்ற? அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, சொதப்ப கூடாது. யாரு? நானு நல்ல ஆளை பார்த்தப்போ. இருங்க இருங்க, சத்தம் கேக்குது, மாமா வராருன்னு நினைக்கிறேன். சண்முகம் போய் வட்டி கொடுக்கலடா, அது என்னன்னு கேளு. ஐயோ முழுங்கிட்டு பேசுங்க. என்னதான்ப்பா சொல்றீங்க? நீ சொல்றது நிஜமாமா? ஆமாப்பா. ஏமா அந்த இடத்தை விற்க சொல்றேன்? எத்தனை தடவை சொல்றது? ஆமாமா, அந்த இடத்த தான் விற்க சொல்றேன். ஏமா, அந்த ஸ்ரீபெரும்புதூர் இடம் எவ்வளவு வேல்யூ உள்ளது தெரியுமா? இப்ப நல்ல டெவலப் ஆயிட்டு வருது. பின்னாடி அது எவ்வளவு வேல்யூ இருக்கு, எவ்வளவு டிமாண்ட் வரும் தெரியுமா உனக்கு? வரட்டும்பா வரட்டும். அது ஃபியூச்சர்ல லட்சக்கணக்கில் வந்தாலும் சரி, கோடி கணக்கில் வந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு என்னோட புருஷனோட உணர்வுகள் தான் முக்கியம். என்ன விஜய் சொல்ற? அம்மா, என் புருஷன் சுயமா அவர் சொந்த கால்ல நிக்கணும். இனிமேலும் அவர் அப்பாவை நம்பி இல்லாம சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அது நியாயம் தானம்மா? ஆனா தொழில் பண்றதுக்கு பணத்தை மாமா அவர் கொடுக்கறதுக்கு தயங்குறாருமா. பெத்த புள்ளதனமா கேக்குறாரு. உண்மைதாம்மா. மாமா மறுக்கிறதுல 100% நியாயம் இருக்குமா? மாமா எனக்கு கடவுள் மாதிரிமா. அவர் உழைச்சி மேல வந்தவரு. ஒவ்வொரு பைசாவும் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வருமா. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி என் புருஷன் நம்பிக்கையா நடந்துக்கல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டதால மாமாவுக்கு அவர் மேல நம்பிக்கை வரல. இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இனிமேல நம்பிக்கை வரலாம்ல. மாப்பிள்ளையும் இவ்வளவு தூரம் கேட்கும்போது சம்மந்தியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இல்லப்பா, இந்த விஷயத்துல மாமா மேல தப்பு சொல்லவே முடியாது. மாமா ஒரு ஜீனியஸ்பா. மாமாவுக்கு காசு பணத்தோட அருமை தெரியும். ஏன்னா அவர் தன்னோட உழைப்பால உயர்ந்த உத்தமர். ஆனா என் புருஷன் அப்படி இல்லையே. செல்ல புள்ளையதான் மாமா அவர் வளர்த்திருக்காரு. அதான்ப்பா, பணத்தோட அருமை தெரியாத தா புள்ளைக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு மாமா தயங்குறாரு. அது நியாயம் தானே? நீ சொல்றது சரிதாம்மா. சம்மந்தி மாதிரி ஒரு உழைப்பாளி பார்க்கறது ரொம்ப அபூர்வமா. இந்த விஷயத்துல அவர் சொல்றது ரொம்ப ரொம்ப சரிம்மா. அப்பா, என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிங்க. எனக்கு என் புருஷனோட மரியாதை, சுய கௌரவம், ஆசை எல்லாமே முக்கியம்பா. அதே நேரம் மாமா இந்த விஷயத்துல ஒரு துளி கூட மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், பேசாம அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நிலத்தை வித்து பணத்தை கொடுங்க. என் புருஷன் தொழில ஆரம்பிக்கிட்டோம். இது பாரு விஜய், அந்த இடம் பூர்வீக சொத்து. அந்த சொத்து மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா சொத்தும் உனக்கு தான் சொந்தம். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அந்த இடம் எக்கச்சக்கமா விலை ஏறும். அதை அவசரப்பட்டு விற்கணுமான்னு தான் அப்பா யோசிக்கிறாரு. அம்மா, அது எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு என் புருஷன் முக்கியம். அவர் ஆசை முக்கியம், புகுந்த வீடு முக்கியம், மாமனாரோட மன நிம்மதி முக்கியம். வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லம்மா. அந்த நிலத்தை முதல்ல டிஸ்போஸ் பண்ற வழியை பாருங்க. சரிம்மா, நீ சொல்றதை முழுசா ஏத்துக்கிறேன். நாளைக்கே புரோக்கரை பார்த்து அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும்தான் தெரியணும். தப்பி தவிர கூட வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் மனசு சங்கடப்படும். எப்பவுமே என் மாமாவோட மனசு சங்கடப்படக்கூடாது. அதை என்னால தாங்க முடியாது. சரிம்மா சரிம்மா, நாளைக்கே நிலத்தை விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சமந்தி வேண்டாம் வேண்டாம். ஐயோ ஐயோ மாமா, நீங்க எப்ப மாமா வந்தீங்க? விஜய், நீ சீன் ஆரம்பிக்கும் போதே வந்து நின்னுட்டோம். சூப்பரா பேசினம்மா. நீ பேசினதை கேட்டு நானே மலப்பாயிட்டேன். சுமார் ரெடி. விஜய், நீ என் மருமகன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. சேச்சா, நீதாம்மா என்ன மன்னிக்கணும். உன்னுடைய அருமையான மனசு நான் முழுசா புரிஞ்சுக்காம இருந்துட்டேம்மா. உன்ன மாதிரி ஒரு குடும்ப விளக்க நான் பார்த்ததே இல்லம்மா.
அடாடா சீதை கண்ணகி நலாயினி இந்த 3 பேரோட ஜீனை சேர்த்து எடுத்து செஞ்ச ப்ராடக்ட் மாதிரி பேசுறியம்மா. எப்படி இதெல்லாம் பை பர்த்தா வர்றதா? சும்மா ராணி. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாவது நடந்துக்க வேணாமா? கரெக்ட்மா. இருந்தாலும் நீ டோனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. நீ உணர்ச்சிவசப்பட்டு பேசுறேன்னு வச்சுக்க, மாமா பிபி கிரி ஃபிளாட் ஆயிடுவாரு. ஏய் சும்மா ராணி, வயிறெல்லாம் குளுத்து போச்சுப்பா. என் மனசெல்லாம் அப்படியே பொங்கிருச்சுப்பா. சம்பந்தி, எனக்கு கூட சந்தோஷம் தாங்க முடியல. நாளைக்கு போய் அந்த லேண்ட வேண்டாம் 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 சம்பந்தி, நீங்க அந்த நிலத்தை விற்க விட மாட்டேன். எந்த லேண்ட மாமா? அதான்டா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் லேண்ட் இப்ப பேசிட்டு இருந்தாங்களே, அதான்டா. சம்பந்தி, நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த நிலத்தை விற்கவே வேண்டாம். இல்ல சம்பந்தி, மாப்பிள்ள தொழில ஆரம்பிக்கட்டுமே. பாருங்க, என் மகன் ஊதாரி பொறுப்பு இல்லாதவங்கிறதுக்காக நான் அவனுக்கு பணம் கொடுக்க யோசிச்சேன். ஆனா திண்டுக்கல் புட்டு மாதிரி இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்காளே, எல்லாத்தையும் அவ பத்திரமா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. விஜய், இந்த பாருமா, இப்ப சொல்றேம்மா, என் பையன் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா ஒன்ன நம்பி என் சொத்து எல்லாத்தையும் ஒப்படைக்க நான் தயாரா இருக்கேம்மா, தயாரா இருக்கேன். ஆமா. மாமா இந்த மாதிரி சொல்லுவான்னு எதிர்பார்க்கலையே. இனிமே அவர் தேத்துறது கஷ்டம். அக்கா அக்கா, கொஞ்சம் பால் சாப்பிடுங்கக்கா. வேண்டாம் அமுதா. என்னக்கா இது, வெறும் வயித்தோட எவ்வளவு நேரம் இருப்பீங்க? கொஞ்சம் சாப்பிடுங்கக்கா. அக்கா, என்னக்கா, ஏன் கண்ணுல கலங்கி இருக்கு? மனசு ரொம்ப நொந்து போச்சு அமுதா. என்ன காச்சு? கண்மணி வருத்தத்தோட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சு அப்படியே தொலைச்சிக்கிட்டு இருக்கு. எத்தனை ஊர்ல தேடினாலும் அவளை மாதிரி ஒரு குணமுள்ள மருமகளை பார்க்க முடியுமா? அக்கா, நம்ம சொந்தக்காரங்களோட அருமை தெரிஞ்ச பொண்ணுமா அவ. அன்னைக்கு கல்யாண வீட்டுல எல்லாரும் கூடி கெஞ்சினப்போ வேறொரு பொண்ணா இருந்தா என்ன செஞ்சிருப்பா? என் அக்கா ஓடி போனாங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க முடியுமான்னு கரார சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா கண்மணி அங்க இருக்கிற எல்லாருடைய உணர்ச்சியும் மதிச்சு என் மக பூபதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. ஆமாக்கா, அந்த விதத்துல கண்மணி பெருந்தன்மையானவதா. அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவளை நம்ம அருமையா நடத்தணுமா. ஆனா நம்ம வீட்டுல அந்த மாதிரி கட்டிக்கிட்ட பூபதி கிட்ட கண்மணி எவ்வளவு அன்பா ஆதரவா நடந்துகிட்டா. ஆனா நான் கூட நினைச்சேன் அமுதா, கண்மணி நம்ம கிட்ட ஒட்ட மாட்டா, நாம தான் பேசி சரி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கண்மணி எனக்கு அதுக்கு உண்டான வேலையை வைக்கலையேம்மா. ரொம்ப தங்கமா நடந்துகிட்டாளே. ஆனா நான் பெத்த படுபாவி. அந்த பொண்ணை எந்த அளவுக்கு இம்சை பண்ணணுமோ அந்த அளவுக்கு இம்சை பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே. அது மட்டும் இல்ல அமுதா, இன்னொன்னு என்னன்னா, பாவ சக்தி அவ கர்ப்பத்தையே கலைக்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்கானே. இப்படி ஒரு கொடூர கொலகார பாவிய பிள்ளைய பெத்துட்டேனே அமுதா. எனக்கு நல்ல சமம் வருமானு பயமா இருக்கு அமுதா. அக்கா, என்னக்கா அழாதீங்கக்கா, நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அமுதா. யாராலையும் பூபதி பண்ண காரியத்தை மன்னிக்கவே முடியாதும்மா.
அவன் உருப்படவே மாட்டான். பெத்தவ என் சாபம் கூட ஏதோ கருணையால தப்பிச்சிரும். ஆனா கண்மணி என்கிட்ட இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியாது அத்தைன்னு சொல்லிட்டா. அவ பேச்சில் இருக்கிற உறுதியை நினைச்சா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு அமுதா. இது பாருமுதா, அவன் மட்டும் மனசு வெறுத்து சாப விட்டான்னு வச்சுக்க, நம்ம குடும்பமே நாசமா போயிடும் அமுதா. அக்கா என்னக்கா அந்த முதல்ல எதுவும் நடக்காதுக்கா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் எதுவுமே பத்தாதுன்னு சொல்லி அந்த விஜய் சூனியக்காரி மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அத்தனை பேரையும் மயக்கி வச்சிருக்கம்மா. முதல்ல அவளை அங்கிருந்து விரட்டணும். அந்த விஜயோட விஷயம் தெரிஞ்ச அந்த வேலைக்காரி வெள்ளையம்மாவை போய் பார்க்கணும். ஆனா மாமா அவ வார்த்தையை ரொம்ப நம்புறாரு. யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. நான் பேச்சு முத்துமா பார்த்து அந்த வேலைக்காரி வேலையம்மா அட்ரஸ் வாங்கிட்டேன் பெரியம்மா. இந்த பாருங்க. என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா, வாங்க போலாம். அம்மாடி, நான் போய் அந்த பொம்பளைய பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிக்கா, பார்த்துக்கிட்டு போ. சரி, வீட்டை பார்த்துமா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஏ மேகலா, கடைசி அவங்க என்னதான் சொன்னாங்க? அவங்க ரொம்ப மனசு வெறுத்து போய் பேசினாங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் வேண்டாம், இந்த அளவோடவே ஒதுங்கிக்கலான்ற மாதிரி பேசிட்டாங்க. என்னம்மா அது? திடுதுப்புன்னு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன பேசுவாங்க? நீதான் எடுத்து சொல்லணும். நான் எடுத்து சொன்னேன் அத்தை. அவங்க கிட்ட கெஞ்சி கூட பார்த்துட்டேன். ஆனா அவங்க ரொம்ப இறுக்கமா இருக்காங்க. எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சம்பந்திமா. ஆத்திரத்துல அவங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் கோவமா வந்த வார்த்தை நாம எடுத்துக்கணும். அதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. அவங்க கோவப்பட்டதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. என்னத்த சொல்றீங்க? ஆமா மேகலா, திவாகர் அவங்களுக்கு ஒரே புள்ள, பேர புள்ள பிறக்க போதுங்கிற எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. அது இப்ப இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். சக்தி பக்கம் 1000 நியாயம் இருந்தாலும் இழப்பு திவாகர் குடும்பத்துக்கு தானே. திவாகர் குடும்பத்துக்கு இது முதல் வாரிசு. அந்த குழந்தை பிறக்க போதுன்னு எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. ஆனா சக்தி ஆரம்பத்துல இருந்து அந்த கருவை கலைச்சிடணும் சொல்லிட்டே இருந்தா. நீங்க சக்தி அந்த மாதிரி பேசுனது இப்ப அதுவே அவளுக்கு எதிரா திரும்பிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா தான் இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு சக்தி அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும். இப்ப அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு யார்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்கணும்? ஏன் எல்லா சந்தர்ப்பத்திலயும் என்னைய குற்றவாளியாக்கி வரவங்க போறவங்க எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சக்தி, என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சக்தி, என்ன பேசுற? நீ இருக்கா? ஒரு பொண்ணு அவளா யோசிக்க கூடாதா? அவளா கருத்து சொல்ல கூடாதா? என் வயித்துல வளர்ற குழந்தைய நான் கழிச்சிடலாம் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? வேலை செஞ்சு அம்மாவுக்கு உதவி பண்ணலாம் தானே சொன்னேன். அது ஒரு பெரிய குத்தமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா? இழப்பு திவாகர் குடும்பத்துக்கு தான் சொன்னீங்களே. அந்த குழந்தைய கருவுல தாங்கினது நானு. அது கலைஞ்சது முதல் இழப்பு எனக்கு தான். ஒரு பொம்பளை இருந்துகிட்டு அது கூட இவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சக்தி, சக்தி கொஞ்சம் அமைதியா இரு. குழந்தை வேணான்னு ஆரம்பத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்படி ஒரு முடிவு எடுக்க எனக்கு அது உரிமை இல்லையா? சரி, நான் அப்படி எடுத்த முடிவுதான். அப்புறம் நான் மாத்திக்கிட்டேனே. என் குழந்தைய நானும் நேசிச்சேன். அது பிறக்க போற நாள நானும் எதிர்பார்த்தேன். ஏதோ எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆனது. என்ன ஆளாளுக்கு ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பாக்குறதும் பேசுறதும் ட்ரீட் பண்றதும் என்னோட வேதனையும் மன வலியும் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா?
பேசாம இரு. இந்த விஷயத்துல என்னோட தப்பு என்னங்க? ஆரம்பத்திலேயே குழந்தை வேண்டான்னு சொன்னது, அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என்னோட நிலைமை ஏன் ஒரு பொம்பளை கூட புரிய மாட்டேங்குது? சக்தி ப்ளீஸ்மா. இல்லக்கா, நான் கிளியரா சொல்றேன். எனக்காக யாரும் யார்கிட்டயும் போய் வாழ்க்கை பிச்சை கேட்க வேணாம். என்ன வேணாலும் ஆகட்டும், விட்டுருங்க. ஏமா சக்தி இப்படி கோச்சிக்கிற? இது பாருங்க, நீங்க உங்க லிமிட்டை தாண்டி இந்த விஷயத்தை பத்தி பேசிருக்கீங்க. நீங்க யாருங்க ஏன் விஷயத்துல இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? உங்களுக்கு எனக்கும் என்னங்க இருக்கு? இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வேண்டியவங்கிற உரிமையில அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இல்லைங்க அவ அமைதியா இருமா. இல்லைங்க, இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும்னு சொல்லிட்டு தான் நாங்க அன்னைக்கு தனியா வீடு பார்த்து போறோம்னு சொன்னோம். வீடு பார்த்துட்டோம்மா, கூடி சீக்கிரம் நாங்க கிளம்பி போயிடுவோம். இதான் என்னோட ராசிங்க. நீங்க தனி கொடுத்தனும் போனோம், தனி வீட்டுல இருக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனா இப்ப என்னாலதான் இந்த வீட்டை விட்டு போறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் சக்தியோட ஜாதகம். நான் எதை பேசினாலும் எல்லாருக்கும் தப்பாவே தெரியும். அதுல இருக்கிற நியாயம் யாருக்குமே புரியாது. என் கோவம் மட்டும் தான் தெரியும். அதுல நான் குற்றவாளி ஆயிடுவேன். போடுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. சக்தி,